அசாத் மௌலானா என்றால் என்னோட இருந்தவர், வேலை செய்தவர். அசாத் மௌலானோட பின்னணியை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இபிஆர் பத்மநாதா அவர்கள் சுட்டுக் கொல்லப்படக்குள்ள அவரோட அப்பாவும் சாகிறார். அவர் ஒரு நம்பிக்கையானவர், விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான கருத்தியில் இருப்பார், ஒரு விசுவாசமான இருப்பார் என்ற அடிப்படையில் அவரை எங்கள் ஊடக பிரிவில் நாங்கள் நினைத்துக் கொண்டோம். அதிலிருந்து வந்தவர் பின்னர் பல விஷயங்களில் ஈடுபட்டு வந்தார். பின்னர் அவர் தான் 2 பெண்களை திருமணம் முடித்ததன் காரணமாக அவர் இலங்கையிலே வாழ முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டு இந்தியாவுக்கு சேர்ந்து இந்தியாவிலேயும் வாழ முடியாத அடிப்படையில் ஐரோப்பாவுக்கு தஞ்சமடைந்தார். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் தஞ்சமடைவர்கள் எல்லோரும் சொல்லுகிற விஷயம் இலங்கைக்கு உங்களுக்கு செல்ல முடியாது. அங்கு பிரச்சனை இருக்கிறது, கொலை அச்சுறுத்தல் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அவர் அடித்தார், இவர் உதைத்தார், இவர் தேடி வந்தார், இவர் நெருப்பு வைத்தார் சொல்வார். இதே ஐரோப்பா வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அங்க பிஆர் எல்லாருக்குமே தெரியும். அதே போல ஒரு ராமாவை படத்தை நடித்தார் அசாத் மௌலானா. அவருக்கு சணல் போ உதவி செய்தது. சணல் போ ஏன் உதவி செய்தது? சணல் போவுக்கு அசாத்துக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை. அங்க இருக்கிற எங்களை அழிக்க நினைக்கிற மாற்று சக்திகள், நாடு கடந்து வாழுகிறவர்களில் ஒரு மனிதன் நல்ல ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்துக்கு அவர் சொன்ன பிரதான காரணம் தான், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களை அதிகாரத்திலே அமர்த்துவதற்காக இலங்கை புலனாய்வு பிரிவும் ஜெயிலில் இருந்த பிள்ளையானவர்களும் தீவிரவாதத்துக்கு உதவி செய்து நாட்டை குழப்பி ஆட்சியை பிடித்தார்கள். 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் உருவாகிற பொழுது எப்படி வந்தது மைத்திரிபால சிறிசேன? அதிலே ஆளுங்கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி தான், எதிர்கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான், சம்பந்தர் தான் எதிர்கட்சி தலைவரும் மினிஸ்டரும் அவர் தான். இப்படி வந்து அவங்க அரசியலமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லி பிரச்சனை வந்து அவங்க ஏனாம போய் மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் 2018 ஆண்டு புதிய ஒரு அரசியல் இயக்கம் வருது. அதான் மொட்டு கட்டி எல்லா உள்நாட்டு மன்னர்களையும் பிடிக்கிறது. அந்த நேரத்தில் ஜெயபாலையா உங்களை கொண்டு வந்து ஜெயபால் தான் எங்களை ஜனாதிபதி வேட்பாளர் போட்டிருந்தாலும் மொட்டுக்கு தான் ஜனாதிபதி தெரிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப 2019 ஆண்டு கடைசியில அதுக்கிடையில தான் குண்டு வடிக்கும். குண்டு வடிக்கும் பிறகு கோட்டா வராரு. அப்ப அவர் வரக்குள்ள அவர் கடைசி நேரத்தில் தான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வரப்போறாருன்னு சொல்லி அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் 12 சிட்டிசன் கேன்சல் பண்ணி தான் வந்து அவர் வேட்பாளராக போட்டி போடுறாரு. அதுக்கு முதல் வரலாம் கதை இருந்தது. அப்ப அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கக்குள்ள ஏன் அவங்க குண்டு வைக்கணும்? அதே போல குண்டு வைக்கிறேன்டா, நான் உங்களுக்கு அடிச்சு உறுதியா சொன்னேன். நான் 2008 முதல் தூக்கத்துக்கு வைக்கி போட்டு இந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயக பாதையில அரசியல் வந்தார். 6வது மாற்று சக்தியை ஊக்கப்படுத்தி ரத்தம் சிந்த வைத்து இந்த ஜனநாயகத்தை கொண்டு வரதுக்கு நான் விரும்புறேன். அந்த பாவங்களுக்கு தேவையா? அப்படி செய்யலாமா நாங்க? அதனால இது போலியாக அசாத் மௌலானா புனஞ்ச சித்திரம். அதுல ஒரு விஷயத்தை அசாத் மௌலானா சாதிக்க நினைச்சார். அவரும் ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அவரு இங்க இருக்கிற குழந்தை குட்டி எல்லாம் அங்க எடுத்துக் கொள்ளணும், அவருக்கு அங்க கார் தேவைப்படும், வீடு தேவைப்படும், வசதி வாய்ப்பு தேவைப்படும் என்றால் கொஞ்சம் சந்தோஷமா நம்மளோட யாழ்ப்பாண தலைவர் மாரையும் அவங்களோட கொஞ்சம் காசு வச்சிகளையும் மகிழ்ச்சி படுத்தினா இல்லை இதெல்லாம் கிடைக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கு வழியா புனையப்பட்ட கதை உண்டு. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பில் தான் பேச இருக்கிறோம். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பை நாங்கள் தீர்த்து வைப்போம், அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்ற ஒரு பெரும் ப்ராமிஸோட இந்த அரசு பதவியேற்றிருந்தது. இருந்தாலும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பில் பாரிய முன்னேற்றங்களை கண்டிருக்கவில்லை. பிள்ளையான் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் தான் இப்பொழுது இது தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் பிள்ளையான் இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததும் பார்க்க அது வெவ்வேறு கொலைகள் போன்ற விடயங்களில் தான் அவர் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் அவ்வளவு பாரிய முன்னேற்றம் இடம்பெற்றதாக தெரியலை. ஆனால் இதற்கிடையில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் பிள்ளையானவர்களை அடையாளம் காட்டியவர் என்று சொல்லப்படக்கூடியவர், இதுக்கு இந்த 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 விடயங்களை வெளியில் கொண்டு வந்ததாக சொல்லப்படுவர் அசாத் மௌலானா, பிள்ளையானுடைய முன்னாள் மதியுரைஞர் அல்லது அவற்ற பர்சனல் செக்ரட்டரி, செயலாளராக இருந்தவர். அப்போ இது தொடர்பில் அசாத் மௌலானா வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் பிள்ளையானவர்களும் சுரேஷ் சாலை அவர்களும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணைகள் நடக்குது. இப்போ இந்த குண்டுவெடிப்புக்கு நாங்கள் அந்த ஆரம்பத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வதற்கு சில தினங்களுக்கு முன்பாகவே இந்திய அரசு இலங்கை பாதுகாப்பு தரப்பினரை எச்சரித்திருக்கின்றனர். இவ்வாறான ஒரு தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த சம்பவங்கள் பற்றி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருக்கின்றனர். ஆனால் இலங்கை பாதுகாப்பு பிரிவினர்
அவற்றை தட்டி கழித்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள். அதற்காக அன்றைய காலகட்டத்தில் அதன் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய கடமையை சரிவர செய்யாதால் அதற்கான தண்டப்பணத்தையும் கட்டியிருக்கின்றார். அப்போ இந்த மற்றது இந்தியா இவர்களுக்கு அறிவித்தது மட்டுமல்ல, இந்த குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியான தற்கொலை செய்து கொண்ட சஹரான் ஹசீம் அவர் இந்தியாவில் தான் பயிற்சிகளும் எடுத்திருக்கிறார். ஸோ இதை இந்தியாவுக்கும் இந்த தற்கொலையாளிகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. அதே நேரம் இலங்கையின் புலனாய்வு பிரிவுகள் இவர்களுக்கு வெவ்வேறு உதவிகளை செய்திருக்காங்க. இவர்கள் இந்த உதவிகளை இவர்கள் இவ்வாறான ஒரு பாரிய தாக்குதலை செய்கிறார்கள் என்று தெரிஞ்சு செய்தார்களா இல்லையான்றது இன்னும் தெளிவில்லை. அதே போல் பிள்ளையானம் சஹாரானும் கிழக்கு மாகாண சிறையில் சந்திச்சிருக்கணும். ரெண்டு பேருமே சிறை இருந்த காலகட்டத்தில் சந்திப்பு நடந்திருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர்கள் இதுக்காகத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கலை திட்டமிட்டார்கள் என்று அல்லது அதுக்காகத்தான் அந்த சந்திப்பு நடந்ததானதும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் சேனல் 4 பிரித்தானியாவில் இருந்து வெளிவரக்கூடிய சேனல் 4 ஊடகம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த டாக்குமெண்ட்ரியின் படி கூட அவர்கள் இந்த ஒரு காட்சிப்படுத்தலை செய்திருந்தார்கள். அது உண்மையான காட்சிகள் அல்ல, ரீமேக் பண்ணி இருந்துச்சு. நம்ம இப்போ சாலே இந்த சஹரான் குழுவினரை சந்திக்கிறது, அசாத் மௌலானா இவர்களை கூட்டிகிட்டு போனது போன்ற விஷயங்கள் அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்திலிருந்து காட்டுச்சு. இப்போ என்ன சிக்கல் எழுந்திருக்கென்றால், அசாத் மௌலானாவின் கூற்றுப்படி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அசாத் மௌலானாவை இலங்கையில் இருந்து பாரிஸ் வந்த பொழுது அசாத் மௌலானாவை சுவிஸ் நாட்டில் இருந்து அழைத்து சென்று அவருக்கு தங்குமிட வசதி கொடுத்து அவருடைய அசைலம் கோரிக்கைகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்த முகமது ஹரிஸ் என்பவர் ஒரு காணொளி பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளி பதிவின்படி அவர் அங்கு நடந்த பல்வித உரையாடல்களை பதிவு செய்திருக்கிறார். பல தரவுகளையும் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த அந்த ஒளிப்பதிவு தேசம் டியூப்புக்கும் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த தேசம் டியூப் இந்த குறிப்பிட்ட குரல் பதிவுக்குரியவரை முகமது ஹரிஸை தொடர்பு கொண்டு சுவிஸில் தொடர்பு கொண்டு நாங்கள் அதை கேட்டிருந்தோம், இது உங்களோட பதிவு தானான்றதை உறுதிப்படுத்தி இருந்தோம். அதாவது தன்னுடைய பதிவு தான், அதை வெளியிடுவதற்கான அனுமதியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதால் அந்த அடிப்படையில் அதை வெளியிடுறோம். ஆனால் அது பிற்காலத்தில் ஒரு நேரடியான ஒரு நேர்காணலுக்கும் தருவதாக சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த முகமது ஹரிஸ் அசாத் மௌலானா பற்றி சொல்லுகின்ற விடயங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. இது சர்வதேச வலைப்பின்னல் எப்படி இயங்கினது போன்ற விஷயங்களையும் அதில் சொல்கிறார். அது அதன்படி ஹரிஸ் முகமட்டினுடைய அவதானங்களின்படி இந்த குற்றத்தினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி அசாத் மௌலானா என்று முடிவுக்கு வாரார். ஏனென்றால் இந்த குற்றங்களில் இருந்து தற்பொழுது உள்ள நிலையில் பண ரீதியாக செல்வம் ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை பெற்றிருக்கிறவர் அசாத் மௌலானா. அப்போ அசாத் மௌலானா லாபம் அடைஞ்சிருக்கிறபடியால் அவருக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் மிக நெருங்கின தொடர்பு இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை அசாத் மௌலானாவினுடைய நண்பராக இருந்த ஹரிஸ் முகமட் சொல்லுகிறார். இப்போ ஹரிஸ் முகமட்டுக்கும் அசாத் மௌலானாக்கும் இடையில் நடந்த பிரச்சனை என்னன்றதை ஹரிஸ் முகமட் சொல்லுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வரும். ஆனால் ஜனவரி 2022 பாரிஸிற்கு சுவிஸ் வந்தடைந்த அசாத் மௌலானாவை தனது வீட்டில் தான் ஹரிஸ் முகமட் தங்க வச்சிருக்கிறார். அவருக்கான தஞ்ச விண்ணப்பங்களை
நிரப்பி இருக்கின்றார். அவரை ஜெர்மனுக்கு அழைத்து சென்று அரசியல் தஞ்ச கோரிக்கைகள் தொடர்பில் பேச விட்டிருக்கின்றார். இவ்வாறு அடுத்தது அசாத் மௌலானா கடத்தப்பட்ட பொழுது போலீஸாருக்கு அறிவித்து அவரை காப்பாற்றியும் இருக்கின்றார். ஸோ இந்த பின்னணியில் அசாத் மௌலானாவுக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்குமான தொடர்பு ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன் பிள்ளையான் தேசம் நெட்டுக்கும் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். தேசம் டியூப்புக்கும் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அந்த நேர்காணலில் பிள்ளையான் குற்றஞ்சாட்டிய அசாத் மௌலானா அரசியல் தஞ்சத்துக்காகத்தான் இந்த குற்றச்சாட்டை வைத்தவர் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு அசாத் மௌலானாவை தான் தொடர்பு கொள்ள முற்பட்டதாகவும் அதற்கு அவர் தொடர்புக்கு வரவில்லை என்றும் ஒளிந்து கொண்டார் என்றும் பிள்ளையான் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த கூற்றை ஹரிஸ் முகமட் எனக்கு அன்றைக்கு அவர் பேசும்பொழுது உறுதிப்படுத்தியிருந்தார். பிள்ளையான் 10க்கும் மேற்பட்ட தடவைகள் இவருக்கு ஃபோன் பண்ணியதாகவும் இப்போ இவர் தொலைபேசியை ஆன்சர் பண்ணல என்றும் தான் ஏனென்று கேட்ட பொழுது வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்போ ஃபோன் எடுத்தால் 2 பேரும் அவரும் சத்தம் போடுவார், அப்புறம் நானும் சத்தம் போடுவேன், இப்போ உறவு உடைஞ்சு போகின்றதால் தான் அப்படி செய்யலை என்று அசாத் மௌலானா இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ பிள்ளையான் பல மெசேஜ்களையும் விட்டுருக்கிறார். அதில் அசாத் மௌலானாவை அணிச்சை செயலாளர், பர்சனல் செக்ரட்டரி, அவர் அணிச்சை செயலாளர் என்று தான் குறிப்பிடுறாரு நினைக்கிறேன். அணிச்சை செயலாளர் என்ன ஒளியுறீங்களா, ஏன் ஃபோன் பேசுகிறீங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லி மெசேஜ் விட்டதையும் அவர் முகமட் ஹரிஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்போ நாங்கள் இந்த முகமட் ஹரிஸ் சொன்ன விடயங்களை நீங்கள் இப்போ பார்க்கலாம். என்னுடைய பெயர் முகமது ஹாரிஸ். கொழும்புக்கு நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவேன். சுவிட்சர்லாந்து இருக்கிற சுவிட்சர்லாந்து, நீங்கள் ஸ்ரீலங்கன் தான். 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவேன். அப்படி வந்த டைம்லாம் உங்களையும் சந்திச்சேன். இல்லை, ஆசாத் மௌலானாவை ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற வரையும் எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன். பிள்ளையாண்டு செக்ரட்டரி என்று முதல்ல ஊடக பேச்சாளர், நானும் அரசியல் இருந்தால்தானே. அப்போ எனக்கு அவரை கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகும் அவரோட எந்த இதுவும் இல்லை. 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார் எனக்கு சுவிஸுக்கு வாட்ஸ்அப்பில். நான் அசைலம் கேட்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. நான் அசைலம் கேட்குறேன்னா அதுக்கான ரீசன் இருக்கணுமே. அது இலங்கையினுடைய அரச படையால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தானே அதெல்லாம் சொன்னேன். இல்லை, எனக்கு பிள்ளையானோட முரண்பாடு, நான் அசைலம் கேட்க போகிறேன்னு சொன்னேன். சரி, நீங்கள் வாங்கலன்னு அந்த விஷயங்களை கலப்போம் அந்த முதல் நாள் உரையாடல் ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு 10 நாளைக்கு தான் அந்த உரையாடல் போயிடுச்சு. அவர் சேர்ந்த வரையிலே பிப்ரவரி 2ஆம் தேதியே நம்ம என்ன இல்லை, அவர் ஃப்ரான்ஸுக்கு தான் வந்துடுறாங்க. இப்போ நான் வர சொல்லி ஒரு 10 நாள் உரையாடல் நடக்குது தானே இப்போ வாரது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சுவிஸ் விசா இருக்கா வாரத்துக்குண்டு? இல்லை, அது அப்போ நீங்கள் அசைலம் ஹோல்ட் பண்ணினீங்களா சுவிஸ் எம்பசிக்குன்னு கேட்டேன். நான் இந்தியாவுக்கு போனேன். பிள்ளை அவர் அந்த ஸ்டோரியை தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த 10 நாளும் சொன்னார், பிள்ளையான எனக்கு முரண்பாடு இன்னத்தில் என்று கேட்டேன். அது கணக்கு பிரச்சனைகள். நான் இந்தியாவுக்கு எனக்கு விசா இருக்கு, 1 இயர் விசா இருக்கு அடிக்கடி. அப்போ நான் இவரோட முரண்பாடு வந்தோடனே நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். போய் அங்கே உள்ள சுவிஸ் எம்பசியில் நான் அசைலம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சுவிஸ் எம்பசி ஸ்ரீலங்கா இருக்கிறதால நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் கேளுங்க. ஸ்ரீலங்காவுக்கு கேட்ட நேரம் அந்த சிஸ்டம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் போய் சுவிட்சர்லாண்டில் போய் கேளுங்க, அசைலம் தருவாங்க. அப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு விசா இருக்கான்னு கேட்டேன். சுவிட்சர்லாண்டுக்கு விசா கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செனகன் விசா எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கேளுங்க சொன்னேன். அப்போ இப்போ என்ன விசா இருக்குன்னு, ஃப்ரான்ஸ் எம்பசி வழங்கின விசா இருக்குன்னு. அப்போ எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் 20 லட்சம் காசு கொடுத்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த விசா கோப்பியை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு செனகன் விசாவை இருந்தால் தான் உங்களை சுவிஸுக்குள்ளே இன்டர்வன் விடுவாங்க, தனியே ஃப்ரான்ஸுக்கு மட்டுமண்டா நீங்கள் சுவிஸுக்குள்ளே வரையிலான்றோன்னா. இப்போ வாட்ஸ்அப் பண்ணினாரு, பார்த்தோன்னா அது செனகன் விசா தான், நீங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் டிக்கெட்டை போட்டு சுவிஸுக்கே டிக்கெட்டை போட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு இங்கே அட்வைஸ் கொடுத்தாக்கள் சொன்னாங்களாம், நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இறங்கிட்டு சுவிஸுக்கு போர்டர் செக்கிங் இருக்கிறானே, அந்த போர்டர் செக்கிங்கில் இன்டர் பண்ணாமல் சுவிஸுக்குள்ளே போகணும். அதால தான் நான் உங்களோட ஹெல்ப்பை கேட்குறேன், நீங்கள் கூட்டி போவீங்களான்னு கேட்டேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல் வார விஷயங்களை முதல் கதைங்க, நீங்கள் சேர்ந்தா தானே கூட்டி போகல. மற்றது அசைலம் கேட்குறேன்டா, அதுக்கு அசைலம்
செய்யறதுக்கு லீகல் ஃபேம் இருக்கு சுவிட்சர்லாண்டில். வந்தால் அவங்க லோயஸ்ட் டீம் இருக்கு, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவரை வர சொன்ன விஷயம். பிரான்ஸுக்கு வந்து சேர்றாரு. டிரெக்டா ஸ்ரீலங்காவிலிருந்து பிரான்ஸுக்கு கட்டார் ஏர்வேஸ்ல வார சார்ல்ஸ் டி கோல் அந்த பாரிஸ் விமான நிலையத்தில் வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவரை சுவிட்ஸ்ல இருந்து கார்ல போய் பிரான்ஸுக்கு கூட்டிட்டு வந்தேன். வந்துதான் இப்ப அவரு தண்டை காட்டுகள் தண்டை இதுகள் எல்லாம் பாதிக்க இல்லாது. நீங்க உங்களோட காட்டை கொடுத்து பிள்ளையான் தெரியும் தானே, பிள்ளையானு பிரான்ஸ்ல நிறைய செல்வாக்கு இருக்கு. அப்ப நான் இந்த காட்டை கொடுத்து எல்லாம் செய்யற நேரம் அவர் கவர்மெண்டோட லிங்கானால் அப்ப கண்டுபிடிச்சாண்டா நான் இங்க நிக்கணும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட கார்டுல நீங்க செலவழிங்க, நான் அந்த பேமெண்ட் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி எந்த கிரெடிட் கார்டுலாம் அவருக்கு ரூம் போட்டது செலவழிச்சது அவர் பே பண்ணினார். கிட்டத்தட்ட வரக்குள்ளேயே அவர் ஒரு $70,000 கொண்டு வந்தார். அதெல்லாம் செட்டில் பண்ணினார். அந்த அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வரக்குள்ள அதுக்கு பிறகு அந்த இந்தியன் ரோ அவரை பின்தொடர்ந்து வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த சந்தர்ப்பம் வரக்குள்ள சொல்றோம். இப்போ பாரிஸுக்கு வந்தடைந்த அசாத் மௌலானாவை அவர் பாரிஸுக்கு வர முதல் அவர் இந்தியாவுக்கு தான் சென்றிருக்கிறார். இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் உள்ள சுவிஸ் தூதரகத்தில் அரசியல் தஞ்சம் கேட்டிருக்கிறார். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் இலங்கையில் போய்த்தான் அந்த அரசியல் தஞ்சத்துக்கு விண்ணப்பிக்கணும். சுவிஸில் தாங்கள் அந்த நாட்டில் தான் அவரை விண்ணப்பிக்கணும். அப்போ அவர் அதுக்காக திருப்பி இலங்கைக்கு போகிறார். இலங்கைக்கு போய் சுவிஸ் எம்பசிக்கு போன பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இங்கே இருந்து அசைலம் கேட்கலாது சுவிஸுக்கு, நீங்கள் செங்கன் விசா எடுத்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்று அங்கு செங்கன் விசா எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் சுவிஸுக்குள்ளே போய் அசைலம் கேட்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அவர் பாரிஸுக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்து விசா எடுக்கிறார். அதுக்கு ஏதோ 20 லட்சமோ ஏதோ கட்டினதாக சொல்லப்படுது. போய் சுவிஸில் பாரிஸில் கட்டார் ஏர்வேஸில் சென்று சார்ல்ஸ் டி கோல் விமான நிலையத்தில் இறங்குறார். இப்போ இறங்குறதுக்கு முதலே தன்னை வந்து சுவிஸுக்கு அழைத்து செல்லும்படி இவர் முகமது ஹரீஸோட அவர் தொடர்பு கொண்டு கேட்குறார். இப்போ இவர் முகமது ஹரீஸ் யாரென்று பார்த்தோம்னு சொன்னால், இவர் ஒரு முன்னாள் ஈரோஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஷேக் தாவூத் அவர்களுக்கு உடைய நண்பர். மற்றது முகமது ஹரீஸும் ஒரு நீண்ட அரசியல் பின்னணியை உடையவர். கிழக்கு மாகாணத்தில் சில அரசியல் நடவடிக்கைகளையும் அவர் ஈடுபட்டிருந்தவர். இப்போ ஷேக் தாவூத்தோட நண்பராக இருந்தபடியாக அவருக்கு ஈரோஸோடையும் அவருக்கு நெருக்கமான உறவுகள் இருந்திருக்குது. அப்போ இவர் வந்து பாரிஸில் இருந்து அசாத் மௌலானாவை சுவிஸுக்கு அழைத்து வருகின்ற பொழுது அசாத் மௌலானா கேட்டுக்கொண்டது என்றால், அவர் சுவிஸுக்கு வாரதுக்கான ஆதாரங்கள் இருக்கக்கூடாது என்றால், அவர் அந்த அரசியல் தஞ்சம் கூறுறதால இன்னொரு தேர்ட் சேஃப் கண்ட்ரிக்கால வந்தால் சுவிஸில் அரசியல் தஞ்சம் கொடுக்க மாட்டோம். அப்போ அதனுடைய அவர் அதை மறைச்சு அதுக்காகத்தான் முகமது ஹரீஸை வந்து அவர்களுடைய கார்லேயே ஏற்றி கொண்டு போக சொல்கிறார். அப்போ அதில் வந்து அவர் தன்னுடைய விசா கார்டுகளையோ அல்லது பண மாற்று இதுகளையோ எதையுமே அவர் தன்னுடைய காட்டை பாவிச்சு செய்யலை. எல்லாத்துக்கும் முகமது ஹரீஸ் தான் அவர் தான் எல்லாம் செய்து கொடுக்குறார். ஆனால் அதுக்கான காசு எல்லாம் கொடுத்துட்டார். அவர் பாரிஸுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட $70,000 நிதியை வச்சிருந்திருக்கிறார் கையில். அப்போ அந்த செலவுகள் எல்லாத்தையும் அவர் கொடுக்குறார். அப்போ ஏன் இவர் ஃப்ரான்ஸில் அசைலம் கேட்காம சுவிஸில் அசைலம் கேட்குறாருன்னா, ஃப்ரான்ஸில் வந்து பிள்ளையானுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பதால் தனக்கு உயிர் ஆபத்து ஏற்படலாம் என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே ஃப்ரான்ஸுக்கு சுவிஸுக்கு கூட்டி கொண்டு போனால் அவருக்கு ஏற்கனவே அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் சிலர் இவரை சந்திப்பதற்கு வருவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்போ அதால் இவர் என்ன செய்கிறாருன்றா, தமிழ் சட்டத்தரணிகளை நாடுறார். ஹரீஸ் முகமது மூலம் தமிழ் சட்டம், அதில் ரத்னகுமாரன் நினைக்கிறேன் சுவிஸில் உள்ள தமிழ் சட்டத்தரணி ஒருவர் நாடுறார். அப்போ இவர்கள் இருந்த அந்த மாநிலம் வந்து ஜெர்மன் டொச் பேசுகின்ற மாநிலம். அப்போ இவர்களுடைய இந்த வாக்குமூலத்தை வந்து டொச்சில் எழுத வேணும். அப்போ அதுக்கு கைது இருந்தவர் வந்து முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் அழகலிங்கம். அவர் ஜெர்மனில் இருக்கிறார். அப்போ இவர் அழகலிங்கத்திட்ட
அசாத் மௌலானாவை அழைத்து செல்கிறார். அவர் அங்கே தாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் சொல்லி தனக்கும் ஒரு இடதுசாரி தன்மை இருப்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார். சொல்லி அந்த வழக்கு அது முழுமையாக எழுதப்படையில்லை, ஆனால் ஆரம்பித்துட்டினோம். அதுக்கு பிறகு இவர் திருப்பி சுவிஸுக்கு வந்து அதுக்கு பிறகு அவர்கள் தொலைபேசியில் உரையாடி அந்த அறிக்கையை எடுக்கிறார்கள். அப்போ இந்த கட்டத்தில் வந்து மீனாட்சி கங்குலி, இந்த ஹியூமன் ரைட்ஸ் அமெரிக்காவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பிலிருந்து மீனாட்சி கங்குலி என்றவர் இவரை தொடர்பு கொள்கிறார். அதே போல் சிரிஸ் கெயில், அது வந்து நான் வயலண்ட் பீஸ் ஃபோர்ஸ் என்ற அமைப்பில் இருந்து கிறிஸ் கெயில்ஸ் போன்றவர்கள் இவரை வந்து சந்திக்கினார். இவர்கள் சந்திச்ச இருக்கின்ற அந்த நேரத்தில் தான் அப்போ இந்த இவருடைய அரசியல் தஞ்ச கோரிக்கை எழுதுகின்ற பொழுதுதான் அங்கே சொல்லப்படுகிறது என்னென்றால், ஏன் அரசியல் தஞ்சம் கேட்கிறார் என்றதுக்கு அசாத் மௌலானா சொன்னது பிள்ளையானால நெருக்கடி என்று, அவனுடைய தான் எனக்கு அரசியல் தஞ்சம் வேணும். ஆனால் அந்த சுவிஸ் அரசாங்கத்தினுடைய அரசியல் தஞ்ச கோரிக்கையில் உள்ள விஷயம் என்னென்றால், நீங்கள் ஒரு அரச படைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு எதிரான அரசு படைகள் உங்களுக்கு எதிராக செய்திருந்தால் நீங்கள் அரசியல் தஞ்சம் கேட்கலாம். ஆனால் துணைப்படைகள், பிள்ளையான் குழுக்கள் போன்ற துணைப்படைகளால் உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி அரசியல் தஞ்சம் கேட்கிறார். அப்போ அரசுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட போது தான் அசாத் மௌலானா சுரேஷ் சாலையை குற்றம் சாட்டுகிறார். அவராலையும் தனக்கு பிரச்சனை இருக்கட்டு. அப்போ சுரேஷ் சாலை இங்கே தான் ஒரு பிரச்சனையான ஆளாக வாரார். இந்த நிலையில் இதில் மார்ட்டின் சுக்சிங்கர் என்றவர், அவர் வந்து பழைய சுவிஸ் அம்பாசடராக இருந்தவர், ஒரு ஜேர்னலிஸ்டும் கூட. பிள்ளைனாய் பிரிவுகளோடையும் நெருக்கமான உறவில் இருக்க வேணும். அப்போ இந்த நிலையில் இவர்கள் எல்லாம் வந்து ஈடுபடுறார்கள். மார்ட்டின் சுக்சிங்கர் வந்து இவரை சந்திக்கிறார். மார்ட்டின் சுக்சிங்கர் வந்து சந்திக்கக்குள்ள தான் அவர் சொல்கிறார், தனக்கு தெரிஞ்ச ஒரு செட்டப் இருக்குது அரசியல் தஞ்சம் கூடுறதுக்கு, தான் அவருக்கால இந்த அரசியல் தஞ்சத்தை மேற்கொள்கிறேன். அப்போ இப்போ தமிழர்களுடைய கையில் இருந்து இந்த அரசியல் தஞ்ச கோரிக்கை மார்ட்டின் சுக்சிங்கருக்கு இந்த கைக்கு மாறுது. அவர் தான் ஆனால் இவர்கள் ஏற்கனவே தயாரித்த அந்த பட்டியலை வந்து தயாரித்த ஆவணங்களை இவைக்கு கையளிக்கணும். அப்போ இவியல் அதை வச்சுக்கொண்டு அந்த அரசியல் தஞ்ச கோரிக்கையை முன்னெடுக்கிறார்கள். இதற்குள்ள பிள்ளையான், நான் ஏற்கனவே பிள்ளையான நேர்காணல் காண்கின்ற பொழுது பிள்ளையான் 2 தடவையும் சொல்லியிருக்கிறார், அசாத் மௌலானாவை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் இலங்கைக்கு. அப்போ இதுக்குள்ள பிள்ளையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். தான் சுவிஸுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறார். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் பிரான்ஸுக்கும் சுவிஸுக்கும் விசாக்களை விண்ணப்பிக்கிறார். அப்போ இந்த விஷயத்தை வந்து ஃப்ரெஞ்ச் எம்பசி சுவிஸுக்கு அறிவித்து, சுவிஸ் மார்ட்டின் ஜூக்சிங்கர் வந்து இவருக்கு சொல்கிறார் இப்படி பிள்ளையான் வர இருக்கிற விஷயத்தை. இப்போ அந்த கதை கேட்ட உடனே பிள்ளையான் சொல்கிறார், இது தனக்கு பிரச்சனையாக வரப்போகுது, கொள்ளப்போகுது. சாரி, அசாத் மௌலானா சொல்கிறார், இது பிரச்சனையாக வரப்போகுது, என்ன இது 2 விசாரிக்கக்குள்ள மார்ட்டின் ஜூக்சிங்கர் அவருக்கு உறுதி அளிக்கிறார், பிள்ளையான் வரமாட்டார் என்று. அப்போ அதனை தொடர்ந்து பிள்ளையானுடைய விசாவை அங்கே நிராகரிக்கணும். பிள்ளையானுக்கு விசா கொடுக்கல, சுவிஸுக்கு வாரத்துக்கான விசா, பாரிஸுக்கு வாரதுக்கான விசா. ஆனால் மார்ட்டின் சுக்சிங்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு அரசியல் தஞ்சம் வேணுமாக இருந்தால் அவர் 2 விஷயம் செய்யணும்னு சொல்லப்படுது. ஒன்று, இந்த சேனல் 4 தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்க வேணும். அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபையில் போய் இவர் சாட்சியம் அளிக்கணும். அப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் போய் சாட்சியம் அளிக்கணும்ன்றது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். சேனல் 4க்கு நேர்காணல் கொடுக்குறது அது ஒரு செகண்டரி. இப்போ எங்க ஊடாக வந்தது வந்து அது அவரோட அஜெண்டாவோட தான் வாரார். அப்போ நான் கேட்டேன், இப்போ சுவிஸுக்குள்ள உங்களுக்கு பிரான்ஸ் ஓகே தானே, பிரான்ஸ்ல செய்யலாம் கேட்கலாம் தானேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லை அது பிள்ளையாண்ட கண்ட்ரோல் பிரான்ஸ், ஒரு நிறைய தோழர்கள் இருக்காங்க. மற்றே நானும் பிள்ளையானோட பிரான்ஸுக்கு அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கேன்.
அவர் செல்வாக்கு என்னன்னு எனக்கு தெரியும். மற்றது எனக்கு அட்வைஸ் பண்ணின ஓப்பனாக சொன்னால் அந்த அமெரிக்க சார்பு பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் ஒரு டெய்லி மிரர் ரிப்போர்ட்டர். அவர் தான் இவரை இந்த அமெரிக்கன் எம்பஸோட எல்லாம் கண்டக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னார். அப்போ அவங்க எனக்கு லீகல் அட்வைஸ் எல்லாம் லாயர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, செய்வாங்களா இல்லையா. ஏன்னா அவங்க போக சொல்லிட்டாங்க, விசா எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணல. அப்போ நான் சொன்னேன் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த இதுக்குள்ளே தங்க முகத்தோட உள்நுழைய மாட்டாங்க. ஃபாரின் அஃபேர்ஸுக்கும் அவங்க விசா கூடன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எடுத்து போனால் சுவிஸ் எம்பசி அந்த நடைமுறைக்கு கீழே உங்களை ரீட் பண்ணுமே தவிர ஸ்பெஷலாகலாம் தர சத்தாம் ஹுசைன் கேட்டாலும் கொடுக்காதுன்னு நான் சொன்னேன். அதால தான் நான் இதுக்கு சுவிஸுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டக்டர் மீனாட்சி கங்குலி என்ற ஹியூமன் வாட்ச் ஈஸ்ட் அந்த ஏசியன் டைரக்டர். நீங்கள் கூகுளில் அவட பேரை சர்ச் பண்ணினவர். மற்றது கிறிஸ் கெயில் ஒரு நான் வயலன்ஸ் பீஸ் ஃபோர்ஸ். அவர் இப்படியான ஆட்கள் தன்னோட கண்டக்ட்ல வருவாங்க. 10 நாள் வரையும் ஒரு கண்டக்டும் இல்லை. அப்போ அவர் சொன்னாரு, நாங்கள் உங்களோட லோயர்ஸ் டீமை வச்சு நாங்கள் அசைலம் பேப்பரை சப்மிட் பண்ணுவோம். அப்போ சரி என்னோடு நான் எனக்கு தெரிஞ்ச லோயர் டீமோட அதில் ஒரு தமிழ் ஆள் தான் முக்கியமான அட்வைசர். அப்போ அவரோட இவரை கூட்டிட்டு போய் கதைச்சேன். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இந்த கேஸ் கேட்டோட. இப்போ சொன்னாரு, நான் மட்டும் செய்ய மாட்டேன், நான் எங்கள் லோயரோட கதைச்சிட்டு மற்ற நீங்கள் சொல்ற தமிழில் இங்கே ஜெர்மன் லாங்குவேஜ் தான், நீங்கள் இங்கிலீஷ் இல்லை, ஜெர்மன் லாங்குவேஜில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எழுத்தில் போட்டு தான் சப்மிட் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த தமிழில் நீங்கள் சொல்கிறது ஜெர்மனுக்கு ஃப்ளூவெண்டாக செய்யக்கூடிய ஆள் ஜெர்மன்லான்னு இருக்கார். ஒரு தமிழ் ஆள் தான். அவர் ஒரு லெஃப்டிஸ்ட். தாங்கெல்லாம் லெஃப்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். நாங்கள் புலிகளுக்கு எதிரான ஆட்கள், நாங்கள் லெஃப்டிஸ்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ என்னையும் அப்போ சொன்னார், இப்போ நீண்ட காலமாக எங்களோட ஒர்க் பண்ணுறாள், அசைலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் இவர் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதில் பிறகு சுவிஸ் போலீஸ் இவர் விசாவையெல்லாம் பார்த்தது அது கணக்கு விஷயங்கள் இருக்குது. அப்போ அங்கே போனோம்னா அவர் சொன்னார், அவர் தான் நிறைய விஷயங்களை இவரை கேட்டு எழுதினார். இப்போ அசைலம் கொடுக்கறதுக்கு சுவிஸோ எந்த நாடுமோ அவங்களோட ப்ரொசீஜர் என்னன்னா, UN அங்கீகரித்த ஒரு நாட்டினுடைய அரச படையினால இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கும். பிள்ளையான ஒரு அரச படை இல்லை, அவர் அரச படைக்கு கீழே இயங்குகிற ஒரு துணை ராணுவ குழு. அதால அச்சுறுத்தல் இருக்கிற ஆளுக்கு அசைலம் கிடைக்காது. ரெண்டுன்னா இப்போ இவர் சொன்னாரு, எனக்கு சிறைச்சாலையோடைய முரண்பாடு இருக்கு, நான் அதை சொல்றேன் என்று சொன்னார். அப்போ ஓகே நீங்கள் சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போயிட்டு டெலிஃபோனில் சொல்லுங்க, நான் எல்லாம் எழுதி போட்டு அப்புறம் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், வாய்ச்சி காட்டுறேன். அதுக்கு பிறகு அப்போ அந்த ரிப்போர்ட் தான் இவருக்கு கொடுத்த அந்த எந்த புலனாய்வு நிறுவனம்னு தெரியும், மீனாட்சி கங்குலி, அது மார்ட்டின் சுட்சிங்கர் அதுக்குள்ள வாராரு தானே. இப்போ இவருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தது மார்ட்டின் சுட்சிங்கர் இங்கே சுவிஸ் எம்பசியினுடைய பழைய ஒரு ஆஃபீஸர், எம்பசடரா அல்லது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரான்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ அவரு தான் இவரோட கனெக்ஷன்ல வாரார். அப்போ அவர் நான் இருக்கக்குள்ளான அந்த டெலிஃபோன் வருது, இப்படி மார்ட்டின் சுட்சிங்கர் எனக்கு அமெரிக்கன் மிஷனோ ஏதோ ஒரு மீனாட்சி கங்குலி உங்களை கண்டக்ட் பண்ண சொல்லி தந்தா. அப்போ இவர் மௌலானா பாவிச்சது எந்த சிம் தானே, இவர் சுவிஸுக்கு வந்ததுல இருந்து இந்த சிம் தான் பாவிக்காரு. அது எனக்கும் அந்த மெசேஜ் வரும், யாராவது கோல் எடுக்காண்ட மெசேஜும் வரும். அப்போ அவர் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு அப்போ இருக்கிறதுல ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எங்கிட்ட லோயர்ஸுக்கு தந்துட்டார். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இவரை இது பண்ணின அந்த தமிழ் நண்பருக்கும் இவர் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தாரு. அங்கே சுவிஸ்ல ஒரு ஆளுத விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க, லீகலாக பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்போ இவர் அதுக்கு 2 பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தாரு, 2 லோயருக்கு, மற்றது தமிழ் நண்பருக்கு. அப்போ கொடுத்துட்டு இருக்கக்குள்ள பிறகு அப்போ இவரோடையும் நாங்கள் அசைலம் கேஸை செய்தாரத்துக்கு எவ்வளவு அவங்க முதலாவது சுவிஸ் லோயர்ஸ் அவங்களுடைய அமௌண்ட்டை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ரியண்டா நாங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி சைன் பண்ணித்தாங்க, நாங்கள் கேஸை செய்வோம். அப்போ அதுக்கிடையில இவர் மார்ட்டின் சுட்சிங்கர் இன்னொரு லோயர், அந்த லோயர் பேரில் இருக்கு, அவருக்கு நான் தான் காசு அவருக்கு அட்வான்ஸ் பண்ணினேன். அப்போ அந்த லோயர்ஸ் இவர்கிட்ட திருப்பி இன்னொரு பவர் ஆஃப் அட்டர்னி போட்டோன்னா இவர் அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணின அந்த டாக்குமெண்ட்டை தான் இவர் அதுக்கு கொடுக்காரு அசைலம். அப்போ அசைலம் அந்த இது நடந்து கொண்டு இருக்கக்குள்ளேயோ இவர் இப்போ மார்ட்டின் சுட்சிங்கர் சுவிஸ் ஃபாரின் அஃபேர்ஸோட மிச்சம் நெருக்கமான ஆள். அவர் இங்கே எம்பசியில் இருந்தவர் தானே, அவர் எல்லாத்தையும் வளைப்பார், தேவையானக்களுக்கு எடுத்து கொடுப்பார், தேவையானக்களுக்கு வெட்டுவார். இப்போ பிள்ளையான் பிரான்ஸுக்கு விசா கட்டிய நேரம் கொடுக்காமாக்கினா வருது.
ஆசாத் மௌலானாவை சந்திக்கிறதுக்கு இந்த ப்ரோசஸ் நடக்கக்குள்ள பிள்ளையான் விசா கேட்காரு. இந்தியாவில் வந்து நின்று இந்தியன் எம்பசி கூட விசா கேட்காரு பிரான்ஸ் எம்பசி. அப்போ பிரான்ஸ் எம்பசி வந்து மார்ட்டின் சுட்சிங்கருக்கு சொல்லிட்டு பிள்ளையான் விசா கேட்காரு. அப்போ என்கிட்ட மௌலானா சொன்னார், பிள்ளையான் பாராரு, எனக்கு பிரச்சனை அதிகம் போல, என்ன செய்கிறீங்க, நீங்கள் மார்ட்டின் சுட்சிங்கர்கிட்ட கேளுங்க என்ன செய்கிறீங்கன்னு. அவர் சொன்னோன்னே நான் விசா கொடுக்காம இருக்கேன் போட்டு அவர் விசா கொடுக்கல. அவர் சொன்னோன்னே திரும்பி இங்கே ஸ்ரீலங்காவுக்கு தான் வந்தார். இப்போ நாங்கள் முதலே நான் சொல்லிக்கிறேன், பிள்ளையான் அப்படி இவரை கிளச்சி ஃபோன் அடிச்சிருக்கிறார் 10 தரத்துக்கு மேலே. அதுக்கு பிறகு இந்த சேனல் 4 அந்த நேர்காணலை போடுறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் இதுகளை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கான அதை பற்றி முகமது ஹாரிஸ் என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளையான் இவர் என்னுடைய வீட்டை இருக்கக்குள்ள ஒரு 10-15 தரம் கோல் எடுத்தாரு. ஒரு ஆன்சர் பண்ணேன். நான் இன்னும் ஆன்சர் பண்ணுங்க மோலானா, ஒரு கோலன்னா ஆன்சர் பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருந்தார்கள் இதாக இருந்தார்கள் ஆன்சர் பண்ணுங்க. இல்லை ஆன்சர் பண்ணினா அவர் கோபமாக கதைப்பாரு, எனக்கும் கோபம் வரும். பிறகு அந்த பெட்டேன் முறிஞ்சா பிறகு பேசிக்கொள்ளே இல்லாமல் போகும். நான் ஒரு பிறகு அப்போ அந்த பிரத்யேக செயலாளருங்கிறத அவர் அணிக்க செயலாளர்னு தான் சொல்றியா? என்ன அணிக்க செயலாளர் ஒழிக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பிள்ளையாங்க கருவருது அந்த மெசேஜ் போடுறாரு. அப்படியே என்னமோ அது சொத்து பிரச்சனையா என்னவான்னு சரியா தெரியாது. வெறும் சொல்லு, வெறும் அவரோட கதைக்கல தானே, அதனால எனக்கு தெரியும். மௌலானாக்கு வந்து அசைலம் எடுக்கிற நோக்கம் இல்லை தானே. மௌலானா வந்து ஒரு பெரிய அஜெண்டாவில் தான் அங்கே வாராது. ஆனால் எங்ககிட்ட சொல்றாரு அசைலம் கேட்குற அந்த ப்ரொசீஜர். அப்போ அந்த நாங்கள் அசைலம் கொடுக்கறதுக்கு இடையில அங்கே போயிட்டார். நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இடையில அவர் மற்ற மார்ட்டின் சுட்சிங்கர் கொடுத்த லோயர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டிமாண்ட் வைக்காம நீங்க சேனல் 4க்கு இன்டர்வியூ கொடுத்தா தான் நாங்க உங்களோட அசைலத்தை அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ இந்த நிலையில வந்து ஆசாத் மௌலானாவோட ரோ தொடர்பை ஏற்படுத்துது. ரோ எப்படியோ இவர் பாரிஸுக்கு வந்து சுவிஸுக்கு வந்ததை அறிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி இவரோட ஒரு டீலுக்கு போயினோம். அப்போ அந்த டீலில் இவர் ஹாரிஸ் மூமெண்ட்டோட கேட்குறார், இப்போ ரோவும் தொடர்பு கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் அவர்கள் ஒரு டீலுக்கு வர பார்க்கணும், இவ்வளவு கேட்கலாமண்டு. ஹாரிஸ் மூமெண்ட் நான் நினைக்கிறேன் 100 மில்லியன் கேளுங்கன்னு சும்மா சொல்லியிருக்கிறார் எழுந்தமானமாக. இவரும் அதை ஓகே அதை கேட்டு பார்ப்போம்னு போய் கேட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் கடைசியில் $34 மில்லியன் உடன்பட்டு மறுநாளே அந்த காசை இவருடைய வங்கி கணக்குக்கு போட்டிருக்கிறோம். இவர் ஏற்கனவே ஒரு வங்கி கணக்கை சுவிஸில் திறந்துருக்கிறார். ஒரு நபரை கொண்டு அவருக்கால கேட்ட அக்கௌண்ட்டுக்கு காசும் வந்துட்டு தான் 34 மில்லியன். இப்போ இவ்வளவுக்கு எதியாக ரோ இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவான ரோ இவருக்கு $34 மில்லியன் வழங்கி இருக்குது. மௌலானாவினுடைய அசாத் மௌலானாவுடைய இப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து அசாத் மௌலானாக்கு அரசியல் தஞ்சம் எல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இதிலும் பார்க்க ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது வந்து இந்த சர்வதேச நாடுகள், இப்போ சுவிஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் என்றால் மார்ட்டின் சூசிங்கர், மீனாட்சி கங்குலி போன்றவர்கள் வந்து அமெரிக்காவினுடைய ஏஜெண்டுகளாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு வந்து வேறு அவர்கள் தான் சொல்கிறார் சேனல் 4ல் போய் நேர்காணல் கொடுக்கணும், அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையில் சாட்சியம் அளிக்கணும்ன்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு திட்டமிடப்பட்டு இலங்கையில் ஒரு தாக்கத்தை அல்லது இலங்கை மீதான ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கான முயற்சியாகத்தான் அது தெரியுது. இந்தியம் போவாத்தான் இருக்கும். மௌலானா வந்து சொல்றாரு, ஓப்பனாக சொல்றது நல்ல இன்னும் தெரியாது, கோர்ட்டில் சொல்றது இன்னும் அந்த பேரெல்லாம் நான் சொல்லலை, தேவையான கோர்ட்டுக்கு சொல்லுவோம். அப்போ சொல்றாரு, இப்படி இந்தியன் ரோ தன்னை கண்டக்ட் பண்ணி என்னோட பழைய இன்னொரு ஆஃபீஸர் என்னோட கதைச்சாரு, நீங்கள் சோமாரிக்கிறீங்களா மௌலானா, உங்களோட நல்லம் தானே எனக்கு முக்கியம், சுவிஸ்லாந்து இருக்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிட்டோம், எப்படி தெரிஞ்சுண்டாங்கன்றலாம் மௌலானா என்கிட்ட சொன்னார். ஓகே, நான் வந்து இன்னும் 2 நாளையில் உங்களை கண்டக்டில் வரேன், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த இந்தியன் ரோட கண்டக்ட் வந்தோடனே மௌலானா கொஞ்சம் விலவிலக்கு போயிட்டார். அப்போ மார்ட்டின் சுட்சிங்கிற விஷயம் என்ன விஷயத்தையும் எங்கட இந்த லோயர் டீமோட வந்து எந்த விட்டான தங்கி நிற்காரு. அப்போ இரவையில் எனக்கு இரவையில் தான் ஃப்ரீ ஆகுவேன். அப்போ இவரை கூட்டிகிட்டு போவார், கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க என்னன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற. அப்போ மௌலானா எந்த நேரமும் ஒரு பேக் ஒன்றை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவார். அவ்வளோ நிறைய டாக்குமெண்ட் இருக்குது. எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. இவ்வளோ இந்த இருக்காது, அவர் நம்மளை அடைக்கலம் தேடி வந்திருக்காரு, அவருக்கான அடைக்கலை கொடுத்தா சென்னை. ஆனால் அவர் வேறு ப்ராஜெக்டில்
அது பிறகு இப்போ நாங்கள் அவதானிக்கக்குள்ள தெரிய வரும் தானே, அவர் எங்கள்கிட்ட சொல்லாமல் ஒழிக்கல. அப்போ இதுக்குள்ள வந்து சொன்னால் இப்படி ரோ கண்டக்டில் வருகுது, என்ன விஷயம் என்று கேட்டோம். அவங்க இந்த என்கிட்ட இருக்கிற ரகசிய டாக்குமெண்ட்டுகளை கேட்காங்க. அது எது சம்பந்தமான டாக்குமெண்ட் கேட்டால் அது கணக்க டாக்குமெண்ட் இருக்குது, இலங்கை அரசாங்கம் சம்பந்தமான கணக்க டாக்குமெண்ட் இருக்குது. சரி, அப்போ இது சம்பந்தமா ஈஸ்டர் பம் சம்பந்தமாகவா? அதுவும் கொஞ்சம் இருக்கு. அதைத்தான் நான் மார்ட்டின் சுட்சிங்கர் சேனல் 4ல சொல்றாரு. அவங்க மார்ட்டின் சுட்சிங்கர் சேனல் 4 வந்து ஒரு டெம்பரரியாக தான் பயன்படுத்த சொல்றாங்க. அவங்க யூஎன்ல விட்னஸ் பண்ண சொல்றாங்க. இந்த விஷயத்த நீங்க யூஎன்ல விட்னஸ் பண்ணுங்க. அப்ப அதுக்கு என்ன ஆஃபர் தராங்கன்னு கேட்டேன். சொன்னார் உடனே இந்த இதை வச்சு உங்களை சிட்டிசன்ஷிப் தான். ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்தேன், டச்சில் இருந்துச்சு. வாய்ச்சி பார்த்து போட்டு கொஞ்சம் எனக்கு விளங்கிச்சு. அப்புறம் நாங்கள் அதை எங்கட லோயிட்டினுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களோட பேரை மாற்றுவோம். ஆசாத் மௌல் அந்த அவருடைய பேர் முகமது மிலார் முகமது ஹன்சி. அந்த பேரில் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது, வேறு பேரில் இருக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் வேறு பேரில் பாஸ்போர்ட் இருக்கும். உங்களோட செக்யூரிட்டி வந்து 100% உத்தரவாதம் சுவிஸ் கவர்மெண்ட் வழங்கும். நீங்கள் இதை சைன் பண்ணி அனுப்பினீங்கன்னா நாளை காலையில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தருவாங்க. கைதில் இவர் இந்தியாவோட ஆஃபருக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு ரோஸ் சந்தித்து ஒரு டீலை போடினோம். அதுக்கு டேயில் வந்து அந்த 2019 ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் டேனிஷ் கோடீஸ்வரர் ஒருவருடைய 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லாரும். அப்போ இதில் வந்து அந்த கோடீஸ்வரரும் அசாத் மௌலானாவை தொடர்பு கொள்கிறார். அவரும் ஒரு டீல் பேசுகிறார். அப்போ அவருடைய பேர் வந்து ஆண்ட்ரஸ் ஹோல்ச் பவுல்சன். இவருக்கு வந்து ஏன் அவர் இவரோட டீலை போடுறார் என்று விசாரிக்கக்குள்ள அவர் சொல்கிறார், இந்த தண்ட பிள்ளைகள் ஏன் இப்படி மரணிக்க வேண்டி வந்த அந்த ஆதங்கம் அவர்கிட்ட இருக்குது. அதை அறிய அவர் விரும்புகிறார். ஏன் இந்த தாக்குதல் நடந்ததை அறிய விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டது. அதே நேரம் அசாத் மௌலானா இன்னொன்றையும் சொல்கிறார், இந்த குண்டுவெடிப்பு வேறு ஒரு நாளில் தான் நடக்க இருந்தது. ஆனால் இந்த டெனிஷ் கோடீஸ்வரருக்காகத்தான் அன்றைக்கு அவசரப்பட்டு குண்டு வெடிக்கப்பட்டேன். அதுக்கு அவர் சொல்கிற காரணம், இந்த ஆண்டர்ஸ் போல்ஸ்வன் டெனிஷ் கோடீஸ்வரர் வந்து இந்த எண்ணெய் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுற ஒருவர் என்று சொல்கிறார். ஆனால் பப்ளிக்கில் இருக்கின்ற ஆவணங்களின்படி இந்த டென்மார்க் பணக்காரர் வந்து ஒயில் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் ஆராய்ச்சிகளில் நேரடியாக ஈடுபட்டதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமான ஏசோஸ் என்கின்ற இந்த ஃபேஷன் டிசைனர் ஆடைகளை டெலிவரி செய்கின்ற நிறுவனங்களோடு தான் இவருக்கு மிக நெருக்கமானவர் இருக்குது. அதில் இருந்தால் இவர் அந்த என்ன சொல்கிறது நிதியை ஈட்டுறதாக சொல்லப்படுது. அப்போ அதில் இந்த அவருடைய எண்ணெய் தொடர்பான அகழ்வாராய்ச்சி கதை அசாத் மௌலானா எங்கே இருந்து வருது, அல்லது எங்களுக்கு தெரியாமல் பப்ளிக்கில் ரெக்கார்ட் இல்லாமல் அந்த டெனிஷ் கோடீஸ்வரன் அவ்வாறான நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறாரா, அப்படி அந்த மன்னாரில் ஏதாவது அகழ்வாராய்ச்சி செய்ய முனைப்பட்டாரான்றது மேலதிக புலனாய்வுகளில் இருந்தால் வரணும். இந்த பின்னணியில் இப்போ இவருக்கு வந்து அசாத் மௌலானாவுக்கு இந்தியன் புலனாய்வு பிரிவு காசு கொடுத்துட்டுது, 34 மில்லியன் கொடுத்தாச்சு. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், அசாத் மௌலானா சுவிஸில் அரசியல் தஞ்சம் கூறக்கூடாது, அவர்களுடைய நிபந்தனை. அவர் உடனடியாக சுவிஸை விட்டு வெளியேறணும். அவருக்கு மிலானுக்கால் இத்தாலியுள்ள மிலான் நகருக்குள்ளால் டிக்கெட் பதிவு செய்யப்பட்டு இவரை ஐரோப்பாவிலேருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இவருக்கு ராஜு என்ற பேர்லையும் ஒரு பாஸ்போர்ட் தயாரிக்கப்பட்டதாகவும் அதில் ஹரிஸ் சொல்கிறார். அப்படி இருந்த நிலையில் இவரை 2 பேர், அப்போ இவர் சொல்கிறார் அவர்கள் உடனடியாக வெளியேற சொல்லுகிறார்கள். இந்த ரோவுண்ட ஏஜென்ட் வந்து உடனடியாக வெளியேற சொல்கிறார். இது சுவிஸில் நடக்குது. அப்போ இவர் சொல்கிறார் தனக்கு ஒரு டைம் வேணும், கொஞ்சம் அடுத்த நாளைக்கு போகலாமன்ட்டு. ஆனால் அதுக்கு அவர்கள் இவ்வளோ உடன்படையில் 34 மில்லியனை போட்டுட்டு நீங்கள் போய் உங்களோட பேக் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பேக்குக்கு கவலைப்படுறீங்களேன்ட்டு.
என்ற அடிப்படை சொல்லிட்டு அப்போ இவர் என்ன செய்கிறார், இந்த ரோட்டை இருந்து தப்புறதுக்கு முயற்சி செய்கிறார். முயற்சி செய்யக்கூட தான் இவர் திருப்பியும் ஹரிஸை கண்டாக்ட் பண்ணி இப்படி தனக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, தன்னை வெளியில் காப்பாற்ற சொல்லி அப்போ இவர் சுவிஸ் போலீஸுக்கு ஹாரிஸ் இன்ஃபார்ம் பண்ணி இவர்கள் ட்ரெயினுக்கு இருந்தவை அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்க அவர்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமையுது. அப்போ அந்த ரோ ஏஜெண்ட்டையும் அங்கே நின்று யாரோ எச்சரித்து முடியல, நீங்கள் இங்கெல்லாம் இப்படி செய்யலாம்னு என்று சொல்லப்படுது. அதில் அந்த டென்மார்க் பணக்காரன் அவர் இவரோட டீலுக்கு வர்றாரு. அவரோட லோயஸ்ட் டீம் இவரை சந்திச்சு. டென்மார்க் பணக்காரன் 3 பிள்ளைகள் செத்துச்சு தானே, அந்த பிள்ளைகள தகப்பர் அவர் பெரிய பணக்காரன். அந்த டென்மார்க் மன்னர மிச்சம் நெருங்கிய உறவு. அப்போ அவங்க ஒரு லோயஸ்ட் டீம் 4-5 பேர் லோயஸ்ட் டீமை இவர்கிட்ட அனுப்பி அவங்க இந்த டாக்குமெண்ட்டை கேட்காங்க. அவருக்கு என்ன வேணும்னு நான் இவர்கிட்ட கேட்கிறேன், அவருக்கு என்ன வேணும் இல்லை, அவரோட பிள்ளைகள் செத்தத்துக்கு இந்த குண்டு வெடிப்பு ஏன் நடந்ததுன்ற காரணம் வேணும். இந்த பிள்ளைகள் நடுத்தருவில் செத்துருக்கு, தண்ணி போத்தலோடு தான் அலைஞ்ச அந்த செங்கில்லாக்கு முன்னுக்கு குண்டு வெடிப்புக்கு பிறகு அவர் தண்ணி போத்தல் எடுத்துட்டு அவர் நடந்து வாரார். அந்த படத்தை முதல்ல என்கிட்ட காட்டுறார், அவ்வளோ துன்பப்பட்டாருன்னு. இப்போ நான் கேட்டேன், அப்போ இவருக்காக வேண்டித்தான் இந்த குண்டு வெடிப்பு அவசரமாக நடந்ததுன்னு சொன்னார். இது டேட் வேறு, இவருக்காகத்தான் இந்த குண்டு வெடிப்பு அவசரமாக நடந்ததுன்னு சொன்னார். என்னிட சொல்கிறேன் என்ன ரீசன் கேட்டேன். அவர் இந்த எண்ண அகழ்வாராய்ச்சி பெரிய நிறுவனம் அவங்களோட வேர்ல்டில் என்ன எங்கே இருக்குங்கிறத ஆராய்ச்சி செய்து அந்த மன்னார் வளைகுடாவில் அந்த எண்ணெய் அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு கோட்டேஷன் அவர் தான் போட்டவர். அது தெரியும்னாலே பக்கத்து வல்லரசுக்கு அது விரும்பது. அதால் அவரை இங்கே வராமாக்கி அதுக்காக வேண்டித்தான் உடனடியாக நடந்தது இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சந்திங்க, அந்த லோயஸ்ட் சந்திங்க, இங்கே சொல்கிறான்னு சந்திச்சா தானே தெரியும்னு சந்திச்சு போட்டு வந்து சொன்னார். அவங்க $15 மில்லியன் தாரம் இந்த டாக்குமெண்ட்டை கேட்காங்க. ஒரு மார்ட்டின் ஷுட்ஸுங்கிறடையும் கழிச்சிருப்பார், இங்கே ரோடையும் கழிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். யாருடைய டீலில் இவருக்கு அப்போ கேட்டார். இப்படி சரி, நான் அதை நிராகரிச்சிட்டேன், அது சரி வரல, ஏன்னா நான் இந்தியாவில் போயிட்டேன் தானே. பிறகு அப்போ அதுக்காக வேண்டி தான் சுவிஸ் சிட்டிசன்ஷிப்பையும் அவர் நிராகரிச்சுட்டு என்கிட்ட சொன்னால் அப்போ எவ்வளோ கேட்கலாம்னு கேட்டார். அவருக்கும் கேட்குறதுல தடுமாற்றம். அப்படி என்று இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏனெண்டா அவர் இந்த ஷார்ட்டுக்கு எங்களுக்கு $100 மில்லியன் வேணும் படித்தான் சொன்னேன். அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார், நாளைக்கு கேட்கணும். அப்புறம் அடுத்த அண்ணு சொன்னார், அவங்க $34 மில்லியன் எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க, அதை பேங்கில் டிபாசிட் பண்ணுவாங்க, இன்னும் மிச்சம் அது ஒரு ப்ரொசீஜர் ஒரு நாள் நடந்துச்சு. துபாய் பேங்கில் அவருக்கு டிபாசிட் பண்ணினோன்னா டாக்குமெண்ட்டையும் அந்த டீம், அது எந்த டீம்ன்னு எனக்கு தெரியாது. என்ன உள்ளுக்கு போக அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் மட்டும்தான் போனார். போய் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்ததோட அப்போ நான் நினைக்கிறேன் அது ரோவாக தான் இருக்கணும் அந்த டீலுக்கு போனது. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க, இவர் சொன்னாருங்கிட்ட உடனடியாக சுவிஸை விட்டு வெளியேறணும், சுவிஸ்லேருந்து அசைலம் கேட்கக்கூடாது, அசைலத்தை அக்செப்ட் பண்ண போட நீங்கள் சுவிஸை விட்டு உடனடியாக வெளியேறணும். அப்போ இவரை காசு பேங்கில் டிபாசிட் பண்ணின உடனே இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தனக்கு இன்றைக்கு வர இயலாது, நான் இந்த பேக்கெல்லாம் கிடக்குதுன்னு அவங்க பகடியாக கேட்டாங்களாம். $34 மில்லியன் நாங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு உடுப்பு பட்டியை பற்றி கைச்சிட்டிக்காயிருக்கு. அப்போ இவரை கண்டக்ட் பண்ணின பெரிய ஆஃபீஸரோட எடுத்தால் அவர் ஆன்சர் பண்ணலை. இப்போ இவங்க சொன்னாங்களாம் அவரோட பார்ட் முடிஞ்சு, உங்களோட கனெக்ட் பண்ணினதோட அவரோட பார்ட் முடிஞ்சு, நீ நாங்கள் தான் உங்களை டீல் பண்ணுவோம், நீங்கள் இப்படியே வாங்க, நாங்கள் உங்களை இத்தாலியை கூட்டிகிட்டு போய் சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன், நாங்கள் மொரிஷியஸுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ இவருக்கு தான் நாளைக்கு வரையும் டைம் தாங்க, நாளைக்கு வரணுண்டு இவர் அவடத்துக்குள்ளே இருந்து கலர்றதுக்கு. அப்போ இவருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் திறந்து கொடுத்த சுவிஸ் அந்த ஏஜென்ட், அவர் சுவிஸ்காரன், அவர் அந்த ரோ ஆஃபீஸர்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் சுவிஸில் இருந்துட்டு இந்த விளையாட்டெல்லாம் காட்டாதவங்க, உங்களை அவ்வளோ வேலையை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க, நீங்கள் அவரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க வந்து அந்த ரோ ஆஃபீஸர்ஸை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அப்போ அவங்க மேலதிகாரி கோல் எடுத்திருக்காங்க, இப்படி சொல்கிறாரு அந்த பேங்க் ஆஃபீஸர் இருந்தோடனே, ஓகே நாளைக்கு நம்ம கூட்டி போவோம் சொல்லித்தான் நான் அடுத்தண்டு விட்டு அடுத்தண்டு அவரை கூட்டி போகிறாங்க.
கூட்டி போகக்குள்ள தான் அவர் எனக்கு கால் பண்ணுறார், இப்படி என்ன கடத்திட்டு போகுது, கடத்திட்டு போகுது, என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க, போகாமல் ஆக்குங்க. அப்போ எனக்கு பெருசாக ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. எங்கள் மகனை ஸ்கூலில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து தான் நாங்கள் போலீஸுக்கு போனோம்னா போலீஸ் சொல்லிச்சு, இது நாங்கள் எங்களோட ரீஜனல் போலீஸ் சொல்லிச்சு, நாங்கள் ஹேண்டில் பண்ணல, நீங்கள் கண்ட்ரோல் போலீஸுக்கு ப்ரொவின்ஸ் போலீஸுக்கு போகிறீங்க. ப்ரொவின்ஸ் போலீஸ் எங்களோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகும். அப்போ அங்கே போனோன்னு தான் அவங்க இப்படி விஷயத்தை சொன்னோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. அவரை பற்றிய அவரோட ஐடென்டி கார்டு இருக்கு அவங்கள்ட்ட இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மௌலானாவோட டாக்குமெண்ட் நாங்கள் ஒன்றும் எடுக்கலை தானே. அப்போ மௌலானாக்கு நான் உடனே வாட்ஸ்அப் பண்ணுறேன், உங்களோட அசைலம் ஐடென்டிட்டி கார்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, போலீஸ் கேட்குது. அப்போ அந்நேரம் அவர் அந்த மஞ்சள் ஜீன்ஸ் வந்து போட்டிருந்தார், அதில் துடையில் வச்சு அவர் சொன்னார், முன்னுக்கு ஆட்கள் இருக்குது, பக்கத்து நாட்டு ஆட்கள் இருக்குது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அந்த அனுப்பினது தான் அந்த ஐடென்டிட்டி கார்டு. அப்போ போலீஸுக்கு கொடுத்தோம், போலீஸ் உடனடியாக சேஞ்ச் பண்ணி அவங்க சேட்டலைட்டுக்கெல்லாம் கொடுத்து எந்த ட்ரெயினில் இவர் போயிட்டுருக்காருன்னு எங்கள்கிட்ட காட்டினாங்க. இந்த ட்ரெயின் இவர் தான் ஆள் இருந்தோம் நாங்கள் ஒன்று சொன்னோன்னா, அப்போ பக்கத்தில் இருந்த ஆளெல்லாம் எல்லா வடிவாக தெரியுது. அப்போ அது அவங்களுக்கு விளங்கிட்டு போல. அப்போ டக்குண்டு அடுத்த ஸ்டேஷனில் சுவிஸ் போலீஸ் ட்ரெயினில் இருக்கு. அப்போ அவங்க இவர்கிட்ட சொல்லிக்காம, இன்றைக்கி சாத்தியம் இல்லை, நீங்கள் போகிற மாதிரி இந்த ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் ரிட்டர்ன் ஆகி உங்களோட ஹோமுக்கு போங்க, நாங்கள் உங்களை கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து இவருக்கு ஒரு ராஜுன்ற பேரில் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மிலான் ஏர்போர்ட் ஒன்றில் சார்ட்டர் ஃப்ளைட்டை புக் பண்ணி ரெடியாக 2 கொண்டு போகிறதுக்கு தான் பிளான். ரெண்டாவது நடக்கல. பிறகு போலீஸ் இவருக்கு செக்யூரிட்டி கொடுத்துச்சு. இது வந்து பிறகு எங்களுடைய ஆர்கவ் போலீஸ் வந்து என்னை கூப்பிட்டுச்சு, ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டுச்சு. ஒரு தமிழ் லேடி தான் வந்தா. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலும் என்னை இன்கொயரி பண்ணினாங்க. மௌலானா வந்ததுலேருந்து இப்போ இங்கே நான் இந்த உங்களோட கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்டிங் அண்ட் ரைட்டிங் எல்லாம் செய்துட்டு பிறகு வாய்ச்சி காட்டி இதில் அவர் ஒரு விசிட்டிங் ஆட்டி பேமெண்ட் இருக்குது. ஏதாவது மௌலானா சம்பந்தமாக மேலதிக தகவல்கள், அவருக்கு பிரச்சனையான தகவல்கள் இருந்தால் தன்னை கண்டக்ட் பண்ண சொல்லி தந்த விஷயம். அதுக்கு பிறகு மௌலானா வந்து மெதுவாக மார்ட்டின் ஷுட்சிங்கருக்கு இவரை விட்ட தோங்கிட்டார். இவர் போகிறாரு. ரெண்டாவது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் நினைக்கிறேன் என்னென்னா, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக இவர் தான் பிரதான செயற்பாட்டாளர் தான் நான் நினைக்கிறேன். தான் அந்த பெரிய ரகசியம். அது பெரிய ரகசியம் இருக்கும் என்னென்னு தெரியாது. ஆனால் இவர் மூலசாலி என்றத்தை நாடி தான், இவர் தான் அந்த ஆப்ரேஷனுடைய ஹெட் என்றத்தை நாடித்தான் அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்குறோம் சிஐஏ இந்த இன்வால்மெண்ட், மீனாட்சி கங்குலி, ஹியூமன் ரைட் வாட்ச், அடுத்தது மார்ட்டின் சுக்சிங்கர், அவர் வந்து பழைய சுவிஸ் எம்பாசிடர் ஜேர்னலிஸ்ட், அதாவது ஸ்ரிஸ் கெய்ல்ஸ், நான் வயலண்ட் பீஸ் ஃபோர்ஸ். ஸோ இவைகள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அசாத் மௌலானாவோட இந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கணும். அதோட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்குது, காசையும் கொடுத்துருக்குது. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த திட்டத்துக்கு பின்னுக்கு வேறு நாடுகள் இருக்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படுது. அப்படி இப்போ சாதாரணமாக இவற்ற ஒரு தயக்கமும் இல்லை என்றால் இவர்கள் வந்து இப்படி ஒரு கள்ள தொடர்புகளை வச்சிருக்கிற மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போ இவரை வெளியில் கொண்டு வந்தது தொடர்பில், ரோட்டை இருந்து வெளியில் கொண்டு வந்தது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. அது சுவிஸ் போலீஸ்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை நீங்கள் அதுக்கான விசாரணைகள் இப்போவும் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இந்த பின்னணிகளை எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள ஹரிஸ் முகமட் அசாத் மௌலானா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் மிக முக்கியமான குற்றவாளி என்று அவர் குற்றம் சாட்டுறார். அப்போ இது ஏன் அந்த குண்டு தேவாலயங்களில் வைக்கப்பட்டது என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறார், இலங்கையில் இருக்கிற ஒரு பௌத்த அரசை பலமிழக்க செய்து அங்கே ஒரு
கிறிஸ்தவ சார்பான ஒரு அரசு ஒன்றை உருவாக்கணும் பண்ணி இந்த மேற்கு நாடுகள் முயற்சி செய்தாங்க. இது எவ்வளவு தூரம் இந்த 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 கருத்தை உள்வாங்கலுமோ எனக்கு தெரியல. ஆனால் ஹரிஸ் முகமட் வந்து அப்படி ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். அப்போ அதில் ஒன்று சேனல் 4 வந்து மேற்கு நாடுகளுடைய நலன்களில் செயற்படுறதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ அசாத் மௌலானா ஒரு பிரதான குற்றவாளியாக இருக்கிறதுக்கு அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஏனென்றால் இப்போ கன விஷயங்களை அசாத் மௌலானா தான் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவர் முக்கியமாக சாட்சியம் அளிக்கணுன்றது மிக அவசியம். இப்போ அரசு வந்து அவரை இலங்கைக்கு கொண்டு சென்று அல்லது இலங்கை புலனாய்வு பிரிவினர் இங்கே சுவிஸுக்கு வந்து அவரை சுவிஸுக்கோ பிரான்ஸுக்கோ வந்து அவரை விசாரணைக்கு உட்படுத்துறது வந்து மிக முக்கியம். என்றால் அவருக்கு நிறைய நிதி கையிருப்பு இருந்திருக்குது. அந்த விஷயங்கள் பார்க்கப்பட வேணும். அடுத்தது வந்து பிள்ளையானுக்கும் இவருக்கும் இடையான பிரச்சனையிலையும் அதுக்கும் நிதியும் சொத்துக்களும் முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு சொத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது அல்லது என்றால் இந்த பணமும் சொத்துக்களுக்குமான ஆவணங்கள் இலங்கையில் உள்ள ஒரு வங்கியில் பாதுகாத்து லொக்கரில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்காரு. இந்த வங்கி என்றது தெரியாது. அப்போ அவர் சொல்கிறார், தாங்கள் ஒரு காலத்தில் தான் இலங்கைக்கு போய் பிள்ளையானோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே அவருக்கு பல தலைமுறைகளுக்கு வாழக்கூடிய அளவுக்கு நிதி $34 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த சிக்கலுக்குள்ளே தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதை விட்டுட்டு எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக அல்லது சொந்த பழிவாங்கல்களுக்காக சில நபர்களுக்கு குற்றச்சாட்டி கொண்டிருக்கலுமா எனக்கு தெரியல. மற்றது என்னுடைய ஆரம்பத்தில் இருந்த என்னுடைய நம்பிக்கை வந்து இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பின்னணியில் இலங்கை வெளிநாடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கிறது, குறிப்பாக இந்தியா சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்றால் ஒன்று இந்தியாவுக்கு வந்து முஸ்லீம்கள் மீதான அந்த பழியை போடணும் என்ற தேவை இந்தியாவுக்கு இருக்குது. அடுத்தது இந்த சஹரான் ஹசீம் போன்றவர்கள் இந்தியாவில் தான் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் தான் அந்த ஆயுதங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆயுத பயிற்சிகளும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த திட்டத்துக்கு அப்போ இந்தியாவுக்கு தான் முதல் தெரிஞ்சிருக்குது எங்கே என்ன நடக்க போகுதுன்றது எல்லாம் இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு அசாத் மௌலானா இந்தியாவுக்கு போயிருக்கிறார். இந்தியாவில் ரோவோட தொடர்புகள் கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு சுவிஸுக்கு வந்த பிறகு ரூ அவரை சந்திச்சிருக்குது. $34 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து எழுந்தமானமான விஷயங்கள் அல்ல. யார் இந்த தாக்குதலில் இந்த கொலைகளில் இருந்து லாபம் அடையினமோ அவர் மீது சந்தேக பார்வை திரும்புறதில் ஆச்சரியம் இல்லை. இலங்கை அரசு எவ்வாறு இந்த விசாரணைகளை மேற்கொள்ளுதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தமிழில் நல்ல பழமொழி ஒன்று இருக்கு, இளநி குடிக்கிற ஒருத்தன் கோம்பு சுமக்கிற ஒருத்தன். கோம்பு சுமக்கிறது தான் ராஜபக்ஷ குடும்பம். இப்போ புலிகளை அழிச்சது ராஜபக்ஷ குடும்பம் தானே உலகத்துக்கு தெரியும். ஆனால் அவங்க அழிக்கலை, அதை அழித்தது சர்வதேச உளவு நிறுவனங்கள். சர்வதேச பேர் எடுத்தது ராஜபக்ஷ குடும்பம். அதுக்கு ஆப்ரேஷனை செய்தது சரத் பொன்சேகான்னு தான் அந்த இலங்கை மக்களுக்கு காட்டின படம் அதுதானே. ஆனால் இப்போ அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு என்ன தெரியும்? இவன் புலிகளை அழித்தது யாருன்னு தெரியும். அது மாதிரி தான் இந்த குண்டுவெடிப்பிலையும், குண்டுவெடிப்பு சர்வதேச அஜெண்டா, அது தெளிவான அஜெண்டா. அதை ஊண்டி பார்க்குறாங்களுக்கு தெரியும். இப்போ ஷஹ்ரான் வந்து பிரதான சூத்திரதாரி இல்லை, அது ஒரு கூலி கும்பல். ஷஹ்ரானுக்கு சொல்லப்பட்டது உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ கொண்டு இப்போ ஜிஹாத் செய்தியன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னது. இப்போ ஷஹ்ரானோட சேர்ந்த மத்தாக்களுக்கு வந்து இஸ்லாம் ஜிஹாத் செய்ய சொல்லி சொன்னது. ஆனால் உண்மையான அஜெண்டா வந்து வேறு. உண்மையான அஜெண்டா வந்து அது சர்வதேசம் வந்து இந்த இலங்கையை கிறிஸ்தவமயமாக்குற, கிறிஸ்தவ மேலாதிக்க நாடாக மாற்றுறது தான் அஜெண்டா. அப்போ கிறிஸ்தவ நாடுகள் தலையிடுதணும்னா கிறிஸ்தவ இலக்கு தாக்கப்படணும். பௌத்த இலக்கு தாக்கப்பட்டால் கிறிஸ்தவ நாடு தலையிடாதே. இப்போ பௌத்த செய்திக்கு ஷஹ்ரான் குண்டு வச்சிருந்தா கிறிஸ்தவ நாடுகளையும் தலையிடுது. சும்மா உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி போட்டு இப்போ
குண்டு வெடிப்புக்கு முதல் யார் இந்த இலங்கை நாட்டினுடைய கதாநாயகனாக இருந்த மாநாயக்க தேர்தல். இப்போ அவங்களுக்கு என்ன பாத்திரம் இருக்கு? ஒன்றும் இல்லை, சும்மாவே சந்திச்சு தட்டை வச்சு வணங்கிட்டு வரணும். இப்போ கதாநாயகன் இலங்கை கதாநாயகன் காட்டினார் மருத்துவம் தெரிஞ்சு தான் இப்போ கதாநாயகன். எல்லா ஜனாதிபதி மணி யாரை கூப்பிட்டு காய்க்காங்க? மாநாயக்க தேவரை கூப்பிட்டா காய்க்காங்க. பௌத்த மேலாதிக்கம் வந்து இப்போ இலங்கையில பௌத்தம் இருக்கிற வரையிலையும் இப்போ கோத்தபாய ஏன் இலக்கு வைக்கப்பட்டாரு? இப்போ அறகலையில் அவர் ஒரு பௌத்த பாதுகாவலராக பௌத்த மக்கள் நம்பிச்சு. அப்போ அவரை துரத்து வைக்கணும். அது தெளிவாக அமெரிக்கா அஜெண்டா தானே எல்லாருக்கும் தெரியும். அனககுமாரத்துக்கு தெரியும் யார் அறகலைக்கு ஃபண்ட் பண்ணினான்னு தெரியும். மார்ட்டின் சுட்சிங்கர் இங்கே நின்று எழுதின அதுக்கே சுவிஸ் பேப்பரில் வந்துச்சு. ஒரு ஒரு மக்கள் புரட்சி மாதிரி தான் அதை காட்டினாங்க. அங்கே மக்கள் புரட்சி ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சோறு ஓடு ஓட்டுச்சு, இது ஓடு ஓட்டுச்சு. அமெரிக்கன் எம்பசி தான் முழு ஃபண்டும் பண்ணிச்சு. இப்போ அது ஏன் கோத்தாபாயாவுக்கு எதிராக முஸ்லீம்கள் அணி திரண்டாங்க? அவர் தெளிவாக மையத்தை பற்ற வச்சாரு. அங்கே நின்ற க்ரௌடில் 75% முஸ்லீம் க்ரௌட். அந்த கோபத்தில் அங்கே அதில் நின்றாங்க. க்ரௌடில் முஸ்லீமாக சிங்களமாக தமிழாண்டு பார்க்குறதில்ல தானே மக்கள், இல்லைங்க மக்கள். அப்படித்தான் ஆகுது. அப்போ இங்கே பௌத்தம் மேலோங்கி இருக்கிற வரையிலேயும் அந்த கிறிஸ்தவ நலன் இங்கே விடுபடாது. அப்போ கிறிஸ்தவ நலன், கிறிஸ்தவ மேலாதிக்க அரசு ஒன்று இருக்கணும். அப்போ கோத்தாபாய ஆக்களை அகற்றி விட்டால் இங்கே பௌத்த நலனுக்காக வேலை செய்கிற ஆக்களை பெருமில்லை. சஜித் பிரேமதாசாவை பௌத்த நலன் என்ற ஆளாக யாராவது கணிப்பாங்க? கணிக்க மாட்டாங்க. பௌத்தர்களே எடுக்க மாட்டாங்க. அப்போ இதை அடித்து உடைக்கணும். அதுக்கு முஸ்லீம் கும்பலை பயன்படுத்தணும். அதுக்கு தான் இப்போ முஸ்லீம்கள் ஏற்கனவே முஸ்லீம்கள் வந்து தீவிரமாகப்பட்டிருக்காங்க, தீவிரவாதமயமாகப்பட்டிருக்காங்க. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அது அப்போ இப்பயும் வந்து முஸ்லீம்களுக்குள்ள இருந்து காலம் எடுக்கலை. முன்வடிக்கிறதுக்கு நிறைய ஆக்கள் இருக்கு. அதை ஏற்கனவே சர்வதேச சக்திகள் இங்கே உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் கோம்பு சுமக்கிற முஸ்லீம்கள், பயங்கரவாதப்பட்ட சுமக்கிற முஸ்லீம்கள். ஆனால் இப்போ வந்து அமெரிக்க ஐரோப்பிய நலனுக்காக வேலை செய்கிற ஒரு செய்தி நிறுவனம். அதுல வந்து நீங்க எல்லாம் போய் பட்டி அளிச்செல்லாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு நலன் இருந்தால் தான் அவங்க செய்வாங்க. ஈஸ்டர் தாக்குதல்ல முதன்மை கதாபாத்திரமாக இப்பயும் உலகவாத ஆசாத் மௌலானா. இல்லைங்க, அவர் தான் குற்றவாளி. ஏன்னா 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிளான் எல்லாம் நடந்திருக்குது. என்னென்ன நடந்திருக்குது? இப்ப அவர் சொல்றதின்படி இந்த புள்ளையான் கொடுத்த லிஸ்ட் டீமை கொண்டு போய் சிறைசாலைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்ப எல்லாருக்கும் தெரியும். அவரால் இவ்வளவு உண்மையை ஏன் 100 கோடி ரூபா மைத்திரிபால சிறிசேன கொடுத்தாரு, தண்டமா கட்டுறாரு. இந்த விஷயத்த அவரு சரியா கையாளல இருந்தார். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு உண்மை மறைச்சு ஒரு நாட்டுல குண்டு வெடிப்புண்டு உருவாக்கின ஆசாத் மௌலானா எப்படி சாட்சியமாவார்? அவருக்கு பிரதான குற்றவாளி. சுரேஷாலி அந்த பிரதான குற்றவாளியாக எங்கேயும் சொல்லப்படலை. இன்னும் இவர் தான் சொல்றார். கோத்தாபாயை இவர் தான் சம்பந்தப்படுத்துறார். இவரே எப்படி சம்பந்தப்படுத்துறார்? இவர் தான் முழுக்குமான சூத்திரதார். இவர் தான் கோஆர்டினேட்டர். சர்வதேச அஜெண்டாக்கும் இங்கே உள்ள அந்த நிறுவனங்களுக்குமான பிரதான அந்த முகவர் இவர் தான். இவருக்குத்தான் எல்லாமே தெரியும். இவரை இங்கே இலங்கை கொண்டு வந்து இலங்கை நீதித்துறை வந்து இவர்கிட்ட குறுக்கு விசாரணை செய்யும். இவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளையில இவர் தான் பிரதான குற்றவாளி. இந்த விசாரணை பக்கச்சார்பு இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற அனுரகுமான அரசாங்கம் பக்கச்சார்பு இல்லாமல் இதில் என்ன நடந்து என்றதை விசாரிக்கிறதுக்கான முன்வரணும். நீதித்துறை சுதந்திரமாக இயங்க விடணும். அப்போ அவர் என்ன ஆசாத் மௌலானாவை இங்கே அழைச்சி அவர்கிட்ட எல்லாரும் இப்போ எதிர்த்தரப்போ வக்கீல்கள் எல்லாரும் பண்ணணும். இப்போ எனக்கும் ஆசாத் மௌலானாக்கு நடந்த இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக அவரை முன்னையும் வச்சு குறுக்கு விசாரணை செய்கிறார். ஆதாரம் இருக்கு. அவரை சுவிஸ் கொடுத்த ஐடென்டி கார்டு இருக்கு என்கிட்ட. மற்றது போலீஸில் நான் அது மிகப்பெரிய ஆதாரம். சுவிஸ் போலீஸில் நான் இவர் என்ன அவரை காப்பாற்ற சொல்லி அவர் போய் நான் இன்று அவர் சுவிஸ் போலீஸே வந்து ஆதாரமாக கேட்கலாம். இலங்கை அரசாங்கம் கேட்கலாம். நான் கொடுத்த அந்த அறிக்கையை கேட்கலாம். அதெல்லாம் பெரிய ஆதாரம் தான். மற்றது இவர் பேங்க் அக்கௌண்ட் திறந்து இவருக்கு $34 மில்லியன் போட்டது. மற்ற இங்கே இந்த பேங்கில் அவர் சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது அவருக்கு எனக்கு தான் அது பிள்ளையான் தோழருடைய அந்த சொத்துக்கள் அது தனக்கு 40% அதில் தன்னுடைய பங்குன்னு சொல்கிறார். அது சம்பந்தமாக எல்லாம் இப்போ விசாரிக்கலாம். மௌலானா சும்மா சாட்சியத்தை சொல்லி போட்டு
அவனையெல்லாம் குற்றஞ்சாட்டி போட்டு சும்மா இருக்கல. அது தர்மமும் இல்லை. ஏன்னா குண்டுவெடிப்பு இப்போ ஒரு ஒரு சாதாரண சட்டம் என்ன, ஒரு குற்றச்செயல் நடக்க போகுதுன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இது மாபெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கான எல்லா இதையும் செய்கிறாரு, இவர் இன்ஃபார்ம் பண்ணலைன்னா அவர் தானே குற்றவாளி, அவரை தானே முதல்ல அரெஸ்ட் பண்ணிக்கணும். தப்பித்து கொள்கிற வழி அவர் இதில் வந்து தப்பித்து வந்து நான் சாட்சியமாக மாறணும். இப்போ அவருக்கு தேவையான அளவு காசு வந்துட்டு, அவருக்கு இன்னும் 4 தலைமுறைக்கான காசு இருக்குது. அவர் இனி ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை பற்றி தான் அவர் யோசிக்கிறார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து சுவிஸில் வாழ்கிறேன், நான் இங்கே வந்து போவேன். இப்போ இங்கே உள்ள முஸ்லீம் தலைவர்கள், இங்கே உள்ள முஸ்லீம் அமைப்புகள் தான் தங்களை புனிதமாக காட்டுறதுக்கு ஆசாத் மௌலானாவை விசாரிக்க சொல்லி வழக்கு போடுறது. இங்கே இவங்க ஒன்றும் வழக்கு போடலையே, இவங்க எங்களை குண்டு ஒடிச்சதுக்காக எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க முஸ்லீம்கள். உங்களுக்கு என்ன தேவை மன்னிப்பு கேட்கறது? குண்டு ஒடிச்சவங்க யாரோ தீவிரவாதி, முஸ்லீம் மெயின் அதை தலையில் தூக்கி போடணும், அவங்களுக்கு ஒரு சம்பந்தம். இது முஸ்லீம்களை பயங்கரவாதிகள் ஆக்குறதுக்கு சர்வதேச அஜெண்டா. இது இப்போ இன்னொரு குண்டு வெடிப்பு நீங்கள் நடந்தால் முஸ்லீம்கள்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ புலிகளில் வச்சு குண்டு வெடிப்பு நடத்த இயலாது, புலிகள் அழிஞ்சிட்டாங்கன்னு அது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். அப்போ சர்வதேசத்துக்கு குண்டு வெடிப்பு நடத்தணும்னா இப்போ யார் இருக்கா? பௌத்தர்கள் போக மாட்டாங்க. பௌத்த தர்மம் அது கொல்லாமைங்கிற விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போ முஸ்லீம் குழுக்கள் தான் ரெடியாக நாளைக்கு மன்னிக்கலாம். ஒன்று மிக தெளிவாக தெரிகின்றது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வெறுமனே இலங்கை சம்பந்தப்பட்டதோ இலங்கை புலனாய்வுத்துறை சம்பந்தப்பட்டதோ மட்டுமல்ல. இலங்கையில் உள்ள நபர்கள், அரச சார்ந்தவர்களாக இருக்கலாம், புலனாய்வுத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இதற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உடந்தையாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிள்ளையானோ அல்லது சுரேஷ் சாலையோ அல்லது அரசாங்கத்தின் நிர்ணய உறுப்பினர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் ஈடுபட்டதுக்கான வாய்ப்பு. ஆனால் இவர்களுக்கு இது முழுசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதை அரசாங்க தரப்பு புலனாய்வு பிரிவினர் தான் இதை உறுதிப்படுத்தணும் உண்மையிலேயே என்ன நடந்தது. ஆனால் எனது அறிவு கட்டின வரைக்கும் இதில் சர்வதேச நாடுகள், குறிப்பாக இந்தியா, மேற்கத்திய நாடுகள் ஈடுபட்டிருக்கிறதால இந்த விஷயம் தீர்க்கப்பட போகிறதும் இல்லை, வெளியில் வரப்போகிறதும் இல்லை. அவரவர் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி, தனிப்பட்ட கோபதாபங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் குற்றச்சாட்டு வச்சுக்கொள்வார்கள் என்ற நாங்கள் பார்த்துக்கிறோம். ப்ரொஜெக்ட் பீக்கன் வந்து 2006 கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அதை பற்றி இங்கே யாரும் கதைக்கிறதில்லை. கிட்டத்தட்ட 45,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்கள் பெரிய அறிஞர்கள் உலகம் முழுக்க பறந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய முக்கிய அரசியல் இதுகள் எல்லாத்துலேயும் ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்கிறோம். கனடாவில் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், பிரித்தானியாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்படி பல்வேறு நாடுகள்லையும் அரசியல் செல்வாக்கோடு இருக்கணும். ஆனால் அவர்கள் கூட இந்த ப்ரொஜெக்ட் பீக்கன் பற்றி மௌனமாக தான் இருக்கிறார். ஏன்னா அவர்கள் தெரிஞ்சாலும் அவர்களுக்கு அவர்கள் இதுகளை கதைக்கிறதன் மூலம் நாங்கள் இந்த மேற்கு நாடுகளை குவிச்சு கொள்ளக்கூடாது என்ற பெருந்தன்மை என்று வச்சுக்கொள்ளலாம் கூட இருக்கிறோம். ஆனால் இப்போ இலங்கை அரசாங்கமோ அல்லது என்றால் கொஞ்சம் கொடுக்கு கட்டிக்கொண்டு இவை எண்ணங்களுக்கு சேட்டவர் ஊன்றி குரல் கொடுப்பான். அதே தவறுகளை மேற்கு நாடுகள் செய்கின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பான். இலங்கையில் விடுதலை புலிகளை முற்று முழுதாக அழித்தொழித்துறதில் இந்த இணைத்தலைமை நாடுகளுடைய பங்கு மிக முக்கியமானது. கோத்தபாயா ராஜபக்ஷவுடைய அரசாங்கம் வெறும் கருவிகள் தான். ஆனால் இதை பற்றி தமிழ் தரப்பு கதைக்க போகிறே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு இந்த மேற்கு நாடுகளை கோவிச்சு கொள்றதில் எந்த உடன்பாடும் இல்லை. அப்படியே ஈஸ்டர் குண்டுவெடிப்பும் இதே நிலைமை தான். ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பிள்ளையான் போன்றவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.